Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூரில் 60 ஆண்டுகளாக விறகு அடுப்பில் சமையல் செய்து வரும் ஹோட்டல் ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் தாக்கம் இந்தியாவின் அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் தீவிரமடைந்த நிலையில் உலக வர்த்தகத்தில் முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டது. இதன் காரணமாக கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரவேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கேஸ் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேவையில் சுமார் 85 முதல் 90% வரை எல்பிஜி கேஸ் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த தடை காரணமாக நாடு முழுவதும் வணிக எல்பிஜி சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பல இடங்களில் உணவகங்கள் சமையலை தொடர முடியாமல் மூடப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் பஜாரில் இயங்கி வரும் ஒரு ஹோட்டல் மட்டும் இந்த பிரச்சனையை சிரித்துக்கொண்டே சமாளித்து வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளாக இந்த ஹோட்டலில் விறகு அடுப்பில்தான் சமையல் செய்யப்படுகிறது. முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய சமையல் முறையை இன்றும் தொடர்ந்து கொண்டு வரும் இந்த ஹோட்டல் தற்போதைய கேஸ் தட்டுப்பாட்டால் எந்த பாதிப்பும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. காலத்திற்கு ஏற்ப இந்த ஹோட்டல் பாரம்பரிய விறகு அடுப்பை நவீன ராக்கெட் விறகு அடுப்பாக மாற்றியுள்ளது. நாங்கள் பாரம்பரியமாக 70 வருஷமாக விறகுல தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். இப்போ அதுலேயும் கேஸும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் விறகு அடுப்பில் இருக்க டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடையாது. இதனுடைய விறகு அடுப்புங்க இதில் கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் கேஸ் வரும்போது கேஸும் போட்டோம். அப்போ ரேட்டு கம்மியானதுனால கட்டுப்படியாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு விதமான வீட்டிலிருந்து வீட்டு கடையோட சம்மந்தப்பட்ட கேஸுங்களை எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதில் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டாக இல்லை. மாதம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்துன்னு இருந்தோம். இப்போ விறகு அடுப்புன்ட்டு இருந்ததுனால இந்த ஸ்டீமர் அடுப்பு ஒன்று, ஒரு ராக்கெட் அடுப்பு ஒன்று இருக்கிறனால எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் 4.5 லட்சம் போகிறது எங்களுக்கு அதில் 1.25 லட்சம் 1 லட்சம் அந்த விறகுல மிச்சம் ஆகுது. இப்போ விறகு ரேட்டை இப்போ ஏற்றுறாங்க. இப்போ அது என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியாமல் நாங்களே முழிச்சின்னு இருக்கிறோம். இந்த ராக்கெட் அடுப்பின் சிறப்பு என்னவென்றால் புகை மிக குறைவாக இருக்கும். குறைந்த விறகில் அதிக வெப்பம் கிடைக்கும். மேலும் சமையல் வேகமாகவும் நடைபெறும். இந்த அடுப்பில் தோசை, பரோட்டா, சிக்கன் கிரேவி, பிரியாணி போன்ற அனைத்து உணவுகளும் சுலபமாக சமைக்கப்படுகின்றன. கேஸ் அடுப்பில் சமைக்கும் உணவை விட விறகு அடுப்பில் சமைக்கும் உணவிற்கு தனித்துவமான சுவை இருப்பதாக சமையல் மாஸ்டர்கள் கூறுகிறார்கள். பஜார் முனியாண்டி விலாசியில் 25 வருஷமாக நான் வேலை செய்கிறேன். இங்கு நான் வரும்போது விறகடுப்பில் தான் சமைத்தார்கள். இடையில் கொஞ்சம் கேஸு போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு மாறினோம். அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. திருப்பி அது விறகு கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுனால உணவு டேஸ்ட் இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. திருப்பி நாங்கள் விறகு தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சிலிண்டரை யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாகவே விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ராக்கெட் அடுப்பு, ஸ்டீமரு எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் செய்கிறனால கறியெல்லாம் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. பாத்திரம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கங்கே கேஸ் டிமாண்டுனால இந்த விறகு அடுப்பு யூஸ் பண்ணாத ஹோட்டல், கேஸ் மட்டும் யூஸ் பண்ணுற ஹோட்டல் பூராமே மூடிக்கின்னு வர்றாங்க. இந்த மாதிரி நாங்களும் விறகு அடுப்பு போடுற மாதிரி எல்லா ஹோட்டல்காரங்களும் போட்டாங்கன்னா அங்கே உள்ள லேபர்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நிர்வாகமும் ரன்னிங்காக போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு வணிக கேஸ் சிலிண்டருக்காக செலவாகும் தொகையை விட விறகு அடுப்பில் சமையல் செய்தால் 3 மடங்கு வரை செலவு குறைவாம். கேஸ் சிலிண்டருக்கும் விறகு அடுப்புக்கும் 3ல் 1 பங்கு இது இருக்குது, லாபம் இருக்குது. இது குறைவான செலவில் நிறைவான லாபத்தை ஈட்டக்கூடியது விறகு அடுப்பு தான். அது ஸ்டெமினர் அடுப்பு இருக்குது. இப்போ லேட்டஸ்டான எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இது பண்ணக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஹோட்டலும் இது மாதிரி கேஸ் சிலிண்டர் இல்லாமல் எத்தனையோ ஹோட்டலில் மூடக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க. அதை மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி விறகு அடுப்பை யூஸ் பண்ணி இப்போ உள்ள
காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தொழில் வர்க்கத்தை வந்து மாற்றமாக்கி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் எல்லாரோடையும் நான் தொழிலாளர் சங்கமும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்களும் அனைத்து சார்புலையும் இதை மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு உணவகத்தில் வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எரிபொருள் செலவை குறைப்பதற்கும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கும் இந்த ராக்கெட் விறகு அடுப்பு சிறந்த தீர்வாக இருக்கலாம் எனவும் நிர்வாகம் தெரிவிக்கிறது. ஒரு காலத்தில் மண்ணடுப்பு, விறகு, புகை என்று தொடங்கிய சமையல் பயணம் இன்று மீண்டும் அதே விறகு அடுப்பை நோக்கி திரும்பியிருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு உருவாக்கிய இந்த சூழலில் பழைய பாரம்பரியம்தான் புதிய தீர்வாக மாறி வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் சுதாகர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.